ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, 3 வீக்ஸ் எந்த வீடியோ போடல. நிறைய கோவமாக இருப்பீங்க நிறைய பேர். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது பேப்பர் நோட். ஒரே ஒரு A4 ஷீட், அதுக்கப்புறம் 2 ஸ்டாப்லர் பின்ஸ். இதை யூஸ் பண்ணால் பேப்பர் நோட் கிடச்சிடும். என்னடா ஏமாற்ற பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இப்போ பண்ண போகிறேன். அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எப்படி செஞ்சேன்னு தெரியும். நான் 2 ஸ்டாப்லர் பின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு A4 ஷீட். முதல்ல நம்மளுக்கு ஒரு A4 ஷீட்டை மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம். A4 ஷீட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேப்லர், அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேட். லெட்ஸ் கோ டு த கிராஃப்ட். முதல்ல A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக மடிங்க. நான் இப்போ சொல்கிற மாதிரியே 2ஆக மடிக்கணும். இது A4 ஷீட். A4 ஷீட் மட்டும் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போது இதை 2ஆக மடிக்கணும். இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க. மடிக்கிற மாதிரியே மெதுவாக மடிக்கணும். கரெக்டாக எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன தப்புன்ட்டா கூட பேப்பர் பேப்பர் நோட் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போது இது 2 ரெக்டாங்கிளாக இருக்குது. இப்போது ஓப்பன் ஃபோல்டை இந்த மாதிரி மடிக்கணும். கரெக்டாக பண்ணுங்கள், பொறுமை தேவை இருக்குது. அப்போ தான் நீட்டான ஒரு அழகான நோட்டாக வரும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை இந்த சைடு முடிக்கணும். இந்த ஆப்போசிட் சைடு நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க. இப்போ நம்மளுக்கு நடுவில் ஒரு கோடு, அந்த 4 ரெக்டாங்கிளுக்கு நடுவில் ஒரு கோடு வந்துருக்கும். இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க. அப்படின்னா தான் எல்லா ரெக்டாங்கிளும் சின்ன ரெக்டாங்கிளாக மாற முடியும். நான் இப்போ மடிக்கிற ஃபார்மேட் எதுக்குன்னா, சின்ன புக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஹிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி புக்ஸ்க்காக நான் இந்த மடிக்கிறேன். உங்களுக்கு பெரிய புக் பண்ணணுன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணி தப்பாக போயிட்டு. நல்லா நீட்டாக பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சின்ன ரெக்டாங்கிள் வரணும். 2 ரெக்டாங்கிள் சேர்ந்தால் தான் ஒரு பேப்பரை மாறும். இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட் பண்ண போகிறோம். நல்லா மடிச்சுக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணால் தான் பேப்பர்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். மெதுவாக பார்த்து கட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்கன்னா அப்பா அம்மா கிட்ட கொடுத்து கட் பண்ணுங்கள். கையை வெட்டிக்கிடாதீங்க. அப்பா அம்மா உதவியோடு கட் பண்ணுங்கள். இதை மாதிரி நான் 3 இதுக்கும் கட் பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம 4 ரெக்டாங்கிள் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிள்லாம் எடுத்துக்கோங்க. இந்த 4 ரெக்டாங்கிளையும் சென்டர் பாயிண்ட்டை
இப்படி நான் சென்டரில் பாயிண்ட்டை வச்சு மடிங்க. 2ஆக மடிக்கணும். ஆக்சுவலி சென்டர் பாயிண்ட் இருக்குது, இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சிசர்ஸ் தான் இருந்துச்சுன்னா சிசர்ஸே யூஸ் பண்ணுங்கள். அம்மா அப்பா கிட்ட அடம்பிடிக்காதீங்க குட்டீஸ். மெதுவாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாக வந்துட்டு, இப்போ இதில் ஒன்று சேர்த்து வச்சு மடக்குனிங்கன்னா ஒரு நோட் புக் வரும். இப்போ இது மடக்குனிங்கன்னா ஒரு நோட் புக் வரும். இப்போ இதில் சென்டரில் நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்க போகிறோம். கரெக்டாக வைங்க, எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்கும். இன்னும் நம்ம ஸ்டாப்லர் எடுத்துகிட்டு பின் பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் இப்படி போலாட்டி நீங்கள் அந்த கீழே இருக்க ஸ்டாப்லர் பின் போடும்போது லோட் பண்ணுறதுக்காக அந்த லிவர் எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இது எடுத்துட்டு பின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு பின் பண்ணுங்க. சின்ன ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா சின்ன ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுங்க குட்டீஸ். பெரிய ஸ்டாப்லர் தான் வேணும்னு அம்மா அப்பா தர முடியக்கூடாது. மெதுவாக அடிங்க. அமுக்க முடியுது. ஓகே, அமுக்க முடியல. என்ன பண்ண ஒரு வழியாக அமுக்கியாச்சு. இப்போ அந்த பின்னை லைனாக இருக்க சைடை வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க. ரெண்டு ஜாயிண்ட் ஆகுறது உள் பக்கமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நோட்டில் அப்படி தான் இருக்கும். இப்போ நோட் ரெடி. இதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஏதாச்சும் ஒன்று ட்ரா பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிஃப்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.